ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குன்னா வெற்றி மீது வெற்றி வரும் அப்படின்னு அர்த்தம். இப்ப 11ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த பீஜ மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் ஒரு 1008 முறை சொல்லணும். துலா ராசிக்கு வாழ்க்கையவே மாற்றி போடக்கூடிய மந்திரமாக அந்த மந்திரம் இருக்கும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16ஆம் தேதி பிரதோஷம், 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, ஜனவரி 15 தை 1 பொங்கல் பண்டிகை, 16ஆம் தேதி பிரதோஷம் அன்றுதான் மாட்டுப் பொங்கல். அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, மிக முக்கியமான நாள். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும். நான் அந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உள்ள உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும், குடும்பம் மிக நன்றாக இருக்கும். இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ தை அமாவாசை 18ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க, சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க. அது பத்தாது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி, மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும். பீஷ்மர் முக்தி அடைந்த நாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம், முருகனுக்கு விசேஷமான நாள். இந்த தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அதே போல் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா, இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள். விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால், வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபடணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில், தை மாத பலன்களில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். என் அன்பிற்குரிய துளாராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகம், எதை செய்தாலும் அதில் ஒரு நியாயம். துளாராசிக்காரங்கள்ட்ட ப்ளஸ்ஸே என்ன கேட்டிங்கன்னா, நியாயத்தின் பக்கம் நாங்கள் நிற்போம். இதுதான் துளாராசிக்காரருடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த மாதம் எப்படிங்க இருக்குது? தை மாதம் எப்படி இருக்க போகுது? 2026 பிறந்த உடனே சில நல்ல மாற்றங்களை துளாராசிக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு மிக பல நன்மைகளை செய்யும் சொல்கிறோம். அதில் தமிழ்நாட்டில் விசுவாவசு வருடம் தை மாதம் இது. அப்போ இந்த தை மாதம் என்ன நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நல்ல விஷயம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குன்னா வெற்றி மீது வெற்றி வரும் அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய சாதனையாளர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து துணை செய்யும். ஏன்னா 11ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பாவ கிரகங்கள் இருந்தாலும் நிறைய நன்மையை செய்யும். இப்போ 11ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு பீஜ மந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும். துளாராசிக்காரர்கள் இந்த கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பீஜ மந்திரத்தை பயன்படுத்தணும். இந்த பீஜ மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் ஒரு 1008 முறை சொல்லணும். அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற போது உங்களுக்கு பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பீஜ மந்திரத்தை சொல்வதற்கு முன்னால் என்ன பண்ணணும்? வீட்டு வாசலில், உங்கள் வீட்டுடைய வாசல்லையே 2 புறமும், எப்படி நம்ம கார்த்திகை மாதம் விளக்கேற்றுவோம், அதே போல் வீட்டுடைய 2 புறமும் விளக்கேற்றணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கணும். சின்ன விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கோ மண் அகல் விளக்கோ வச்சுருந்தா கூட போதுமானது. பிறகு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இரட்டை வரி கோலம் போடணும். அந்த கோலம் எப்படி இருக்குன்னா, ஒத்த வரியில் கோலம் போடுவாங்க. பொதுவாக ஒற்றை வரி கோலம் போடக்கூடாது. ஒத்த கோடு போட்டு கோலம் போடுறீங்க பாருங்களா, அந்த கோலம் போடக்கூடாது. நல்ல வீடுகளில், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வீடுகளில் ஒத்த வரி கோலம் போடக்கூடாது. நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இரட்டை வரி கோலமாகத்தான் கோலம் போடணும். இதை புரிஞ்சுக்கோங்க. பலருக்கு அது தெரியாதனாலே வீட்டு பூஜை அறையில் கூட ஒத்த வரி கோலத்தை போட்டுட்டு பலர் சொல்கிறாங்க, சார் என் குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லை சார், ஏதோ நிறைய கஷ்டம் வந்துருச்சு சாருங்கிறாங்க. அந்த வீட்டில் போகும்போது பூஜை அறையை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, இன்னும் இப்படி கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, எதுக்காக இப்படி போடுறீங்கன்னா, சார் எனக்கு ஒத்த கோடை தான் சார் கோலம் போட தெரியும்,
ரெட்டை வரியாக கோலம் போட தெரியாது அப்படிங்கிறாங்க. தெரியாவிட்டால் பழகிக்கிடணும். ஒத்தை வரி கோலம் போடுவது சுபகாரியங்களுக்கு போடுவது இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் ரெட்டை வரி கோலம் தான் போடணும். அப்படி துளாராசிக்காரர்கள் வீட்டில் ரெட்டை வரி கோலத்தை உங்களுடைய பூஜை அறையில் போட்டு நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம். யாருக்காக விளக்கேற்றிக்கிட்டா விநாயகருக்காக விளக்கேற்றணும். அந்த விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விளக்கின் முன்னாலே அமர்ந்து நீங்கள் ஓம் கம் கணபதியே நமகாங்கிற மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்வதற்கு சில நிமிஷங்கள் தான் ஆகுது. ஆனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதி அற்புதமான பலன்கள். துளாராசிக்கு வாழ்க்கையவே மாற்றி போடக்கூடிய மந்திரமாக அந்த மந்திரம் இருக்கும். ஓம் கம் கணபதியே நமகான்னு இந்த கம்ங்கிற பீஜ மந்திரம், கணபதிம் அப்படிங்கிறத கம் அப்படிங்கிற பீஜ மந்திரமாக சொல்கிறோம். அந்த கம் என்ற பீஜ மந்திரம் என்ன கொடுக்குது அப்படின்னா, காக்கும் கடவுள் கணேசனே துணைன்னு சொல்கிறோம் பாருங்க. காக்கும் கடவுளாக அந்த கணபதி நிற்கிறார். எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த காரியம் தடையில்லாமல் இருக்கணும், இந்த கம் என்ற பீஜ மந்திரத்தை பயன்படுத்துங்கன்னு என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு நான் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் அது சொல்ல ஆரம்பிச்சப்போ எங்களுக்கு தடைகளே இல்லை சார், போகிற காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகுது, எல்லா காரியமும் வெற்றி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் எனது அன்புக்குரிய துளாராசி நேயர்களுக்கும் சொல்கிறேன். ஓம் கம் கணபதியே நமகாங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு 1008 முறை சொல்லுங்க. உங்களால் முழுமையாக சொல்ல முடியல, ஓம் கம் ஓம் கம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரத்தை மட்டுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன். அதுவே மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும், வாழ்க்கையுடைய உச்சத்தில் கொண்டு வந்து வைக்கும். இப்போ 4ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வீட்டு உபயோகப் பொருள் வாங்கணும்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. துளாராசிக்காரங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க, எங்கள் வீட்டுக்கு நான் நல்ல பொருள், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், டிஷ் வாஷ் வாங்கணும், நிறைய ஆசைகள் இருக்கும். வீட்டிற்கு நல்ல பொருள்கள் வாங்குவீங்க, அது ஒரு யோகம். 2வது 4ஆம் இடத்திற்கு சுக்கிரன் உட்கார்ந்திருப்பது வாகன யோகத்தை தருவார். நிறைய பேர் புதுசாக இப்போ தை மாதம் கார் வாங்க போகிறீங்க, 2 வீலர் வாங்க போகிறீங்க, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி வாகன யோகம் அமைகிறது. சுக்கிரன் சுக்கிரன் புதனும் 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கோர்ஸ் படிக்கக்கூடியவங்க, அதாவது காலேஜில் படிக்கக்கூடியவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ பலருக்கு வரும். துளாராசிக்காரங்களுக்கு குருபலம் நல்லா இருக்கு. குருபலம் நல்லா இருந்தாலே கல்யாண விஷயம் தானாக கைகூடி வந்துடும். கைகூடி வரலையேன்னு வச்சுக்கிட்டு இருப்பீங்க, திடீரென்று சம்பந்தம் பேசப்படும், கைகூடி வரும். அதெல்லாம் தை மாதத்தில் பலருக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்குது. 4ல் இருக்கக்கூடிய புதன் எஜுகேஷன் ஸ்தானத்தில் புதன் இருப்பது +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அபரிமிதமான ஒரு கல்வி வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த புதன் 10ஆம் இடத்தினுடைய தொடர்பு உங்களுக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கோ பெரிய வாய்ப்புகள் தரப்போது. சூப்பர் மாதம் தை மாதம் பயன்படுத்திக்குவாங்க. இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய ராசி பலன்களை பார்த்தோம். இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்க. அதாவது உங்களுக்கு 15ஆம் தேதி பொங்கல்னு சொன்னோம், 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல், 17ஆம் தேதி காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருந்தாங்கன்னா, திருமணத்திற்கான ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க, ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க, எங்கே சந்திப்பது, அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது. எங்கள் வீட்டில் பையன் இருக்கா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல சந்திக்கும். அதன் பிறகு தான் இந்த பெண் பார்க்கும் படலங்களெல்லாம் நடந்த இன்றைக்கி மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான். அதை வைத்துக்கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து 2-3 மாதங்களில் திருமணம்லாம் நடந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதற்குரிய காலகட்டம் இது. இந்த மாதம் நடக்க போகிற சில விசேஷங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கேட்டிங்கன்னா சேலத்தில் சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம், இந்த காற்று குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று உருவாகும்னு இருக்குது. கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம், இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன். எப்படின்னா, மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், அதே போல் மகரத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான், இது போக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம், இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால்
இங்கேயும் என்னுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.